பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக நன்றைக்கும் சோஸ்திரம். கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது குறிப்பாக அது இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை பற்றியுமே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரை, வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்ட சகல வேத வாக்கியங்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லுகிறது என்பதையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை பற்றியே சொல்லுகிறது என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியாக நாம் வேதத்தை அணுகாவிட்டால் எந்த பக்கத்தினாலும் எவ்வளவாய் அறிந்தாலும் சரியான தாறுமாறான விளக்கங்களை நாம் பெறுவோமே தவிர சரியான விளக்கத்தை நாம் ஒரு பொழுதும், ஆவிக்குரிய விளக்கத்தை ஒரு பொழுதும் நாம் பெறமாட்டோம். அப்போ மறுபடியும் சொல்கிறேன், இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய இருதயத்திலையும் உறுதியாக இருக்க வேண்டும். வேத வாக்கியம் ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்ட சகல வேத வாக்கியங்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லுகிறது. அவர் சிலுவையில் செய்து முடித்ததை பற்றியே சொல்லுகிறது என்பதை நாம் தெளிவாக நம்முடைய இருதயத்தில் உறுதியாக அந்த சிந்தனையை நாட்டி வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் தவறான முறையில் நாம் இதை அணுகினால் இந்த வேத வாக்கியங்களின் தாற்பயம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அறியாமல் போய்விடுவோம். ஆனபடியால் தான் வேதத்தை படிக்க தொடங்க முன்பு கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த வேதத்தில் நான் இந்த அதிகாரத்தை நான் படித்து கொண்டிருக்கிறேன். இதில் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் காண எனக்கு அருள் செய்யும். இந்த வேத வாக்கியத்திலே அவர் எனக்கு சிலுவையில் செய்து முடித்ததை நான் காண அருள் செய்யும். என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த வெளிச்சத்தை எனக்கு தந்தருள வேணும் என்று கேட்டு ஒவ்வொரு தரம் வேதத்தை படிக்க வேணும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நாங்கள் தற்பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், குறிப்பாக 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நான் தற்பொழுது உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். கவனமாக பாருங்கள். 6:2, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அடிக்கடி நான் அதை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. பாவம் என்ற சொல்லு ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே எங்கெங்கெல்லாம் நீங்கள் காண்கிறீர்களோ 1-2 இடத்தை தவிர எல்லா இடத்திலும் பாவ சுபாவத்தை பற்றியே சொல்லப்படுகிறது. ஆதாமின் சுபாவத்தை பற்றியே சொல்லப்படுகிறது. ஜென்ம சுபாவத்தை பற்றியே சொல்லப்படுகிறது என்று சொல்லி நாம் உறுதியாக அந்த சிந்தனையிலிருந்து விலகி போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேணும். அப்படி விலகி போனால் அதனால் ஏற்படுகிற ஆபத்தென்ன? ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு காணல் நீராக போய்விடும் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அப்போ இந்த ரோமர் 6:2 சொல்லப்பட்ட வசனம், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்?
ஜெபம் பண்ணுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தீர். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீர் எங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கு அண்டைக்கும் சோஸ்திரம். அந்த குற்றமற்ற அவர் சிந்தின அந்த குற்றமற்ற இரத்தத்திற்காக அண்டைக்கும் சோஸ்திரம். அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்திற்காக அண்டைக்கும் சோஸ்திரம். அந்த மாசற்ற இரத்தத்திற்காக அண்டைக்கும் சோஸ்திரம். அந்த நன்மையானவைகளை பேசும் அந்த இரத்தத்திற்காக சோஸ்திரம். அந்த இரத்தத்தினால எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை விலக்கி எங்கள் கர்த்தாவே பரமபிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கி அவருடைய கிருபாசனத்துக்கு எந்த நேரத்திலும் துணிவாக போகக்கூடிய பாக்கியத்தை தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். பரிசுத்த ஆவியை எங்களுக்குள் தந்திருக்கிறீர். மிகப்பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். இதோ என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமாக உம்முடைய வேத வார்த்தைகளை போதிக்க என்னால் முடியாது, ஆனால் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் முடியும். அவரே போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடர்ந்து நான் இப்பொழுது பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். கடைசி செய்தியில் குறிப்பாக நான் சொன்னேன், விசுவாசம் எந்த காலத்திலும் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலுமே நங்கூரமிடப்பட வேணும் என்று நான் சொல்லியிருந்தேன். அப்போ அதில் நங்கூரமிடாமல் பிரமாணங்களில் மனுஷன் நங்கூரமிடுவானாக இருந்தால் அதனுடைய அர்த்தம் இந்த விசுவாசத்தை அவற்றில் வைப்பானாக இருந்தால் அதால் வருகிற சேதத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். முதலாவதாக ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை அவனால் வாழ முடியாது. அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வி நிறைந்ததாக இருக்கும். வஞ்சக ஆவியினால முற்றும் முழுதுமாக அவன் ஏமாற்றப்படுவான். அடுத்ததாக ஏசையாவின் தீர்க்க தரிசனம் அவனிடம் நிறைவேறி இருக்கும். அடுத்தது பாவ சுபாவம் நிச்சயமாக உயிர்த்தெழுந்திருக்கும். பாவ சுபாவம் ரட்சிக்கப்பட முன்பு இருந்தது போல இப்பொழுதும் பாவ சுபாவம் உயிர்த்தெழுந்து மறுபடியும் அந்த விசுவாசியை ஆளும். அப்பொழுது அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சின்ன பின்னமாக போய் ஒரு சிக்கலான ஒரு வாழ்க்கையாக அவனுக்கு மாறும் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை. மிசரபிள் வாழ்க்கை, மிசரபிள் கிறிஸ்தவனாய் அவன் இருப்பான் என்பதை நான் உங்களுக்கு, சீரழிந்த கிறிஸ்தவனாக இருப்பான் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்ன? நியாய பிரமாணத்தில் விசுவாசம் வைத்தானே, பிரமாணத்தில் விசுவாசம் வைத்தானே. கிறிஸ்து வந்து சிலுவையிலே எல்லாவற்றையும் நமக்கு செய்திருக்க அவன் அதனை ஒதுக்கி நியாய பிரமாணங்களிலேயும் பிரமாணங்களிலேயும் கட்டளைகளிலும் விசுவாசத்தை வைத்தானே. அதன் பிரதிபலன் தோல்வியும், மிசரபிள் லைஃப், சிக்கலான கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். சீரழிந்த கிறிஸ்தவ, மிசரபிள் லைஃப் என்று சொல்லிக்க சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அவனுக்கு பரிசாக கொடுக்கப்படும். ஏனென்று சொன்னால் கிருபையை விட்டு விலகி அவன் பிரமாணத்தில் விசுவாசம் வைத்ததுதான் முக்கியமான காரணம் என்று சொல்லி நான் கடைசி செய்தியில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ எப்படி நாங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறது, ஒரு விசுவாசி எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறது என்ற ஒரு கேள்வி, அது நியாயமான ஒரு கேள்வி. அப்போ பரிசுத்தப்படுத்தல் என்று சொல்லப்படும் பொழுது ரட்சிக்கப்படுகிறது ஒன்று, அடுத்தது பரிசுத்தப்படுகிறது, அடுத்தது மகிமைப்படுகிறது. ரட்சிக்கப்படுகிறது உடனடியாக ஏற்படுகிறது,
ஆனால் போதகர்கள் அதை வருஷக்கணக்கில் எடுத்து தள்ளுகிறார்கள். ஆனால் ரட்சிப்பு உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். ரட்சிப்பு உடனடியாக பெறக்கூடியதாக இருக்கிறது. மகிமைப்படுதல் உடனடியாக பெறக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்தப்படுத்தல் இழுத்து கொண்டு போகும். வாழ்நாள் முழுக்க இந்த பரிசுத்தப்படுத்தல் நடக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு விசுவாசி எப்படி பரிசுத்தப்படுவான் என்றதை பற்றி நாங்கள் பார்ப்போம். அப்போ பரிசுத்தப்படுத்தல் என்று சொல்லிக்க அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் ஒதுக்கி வைத்தல், கர்த்தருக்காக ஒதுக்கி வைத்தல் எனப்படும். அப்போ நாம் முற்றும் முழுதுமாக உலகத்திலே இருந்த நாங்கள் உலகத்தை விட்டு விலக்கி தேவனுக்காக முற்று முழுவதும் ஒதுக்கி வைக்கப்பட்டு அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். அப்போ பரிசுத்தப்படும் பொழுது அடுத்த முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால் பொருத்தமான கனியை நாம் கொடுக்க வேணும். தேவன் அதை நிச்சயமாக எதிர்பார்ப்பார். அப்போ பரிசுத்தப்பட்டிருக்கிறான் என்று என்னென்று எங்களுக்கு தெரியும், அவன் கனியை கொடுக்க வேணும். அந்த விசுவாசி கனி கொடுக்காமல் இருந்தால் அவன் பரிசுத்தப்படவில்லை. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஒரு பக்கம் கனியை அவன் கொடுக்க வேணும், அதே நேரம் அவன் கிருபையிலும் அவரை அறியும் அறிவிலையும் வளர வேணும். அப்பொழுதுதான் பரிசுத்தம் வேகமாக இருக்கும். அப்போ இந்த பொருத்தமான கனி கொடுக்கிறதுன்ற விஷயத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் விபரமாக அறிய வேண்டி இருக்கிறது. லூக்கா 13:6 குறிப்பாக லூக்கா 13:6 பார்ப்போம். அது என்னென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் ஒரு உவமையை சொல்கிறார். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். 6 அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்போ தேவன் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழத் தொடங்கின பிறகு ஒரு சொற்ப காலத்துக்குள்ள கனியை எதிர்பார்ப்பார் என்றதை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். இஞ்சி அத்திமரத்தை பற்றி சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலியரை சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் அவர்களிடத்தில் கனி உண்டாயிருக்கோ என்று சொல்லி அவர் பார்ப்பார். அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு கொஞ்ச காலத்துக்கு பின்பு எங்கே உன்னுடைய கனி என்று சொல்லி தேவன் நிச்சயமாக எதிர்பார்ப்பார். அப்போ இந்த ஒரு உவமானத்தை சொல்லி இஸ்ரவேலியர்களுக்கு கனி முக்கியம் என்றதை அவர் விளங்கப்படுத்துகிறார். 7 அப்போ என்ன நடக்குது? 6 கடைசியில் அவன் அதில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. இஸ்ரவேலியர்களுக்குள்ள மதம் சோடிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் கனி அங்கு காணப்படவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தோட்டக்காரன் பரமபிதா. அப்போ 3 வருஷம் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஆகிவிட்டது. ஊழியத்தை தொடங்கி 3 வருஷம் ஆகிவிட்டது. அப்போ 3 வருஷம் முடிவில் சொல்லப்படுது. அதைத்தான் அவர் சொல்கிறார். என்ன மாதிரி என்றால், 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது. அப்போ இஸ்ரவேலியர்களுக்கு
நமக்கு 3 வருஷ காலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான செய்தி, சிலுவையில் அறையப்பட்ட செய்தி இடவிடாமல் கொடுக்கப்பட்டு பாரிய அற்புதங்களையும் பாரிய அதிசயங்களையும் நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்கள் எல்லாவற்றையும் செய்து சிலுவையின் செய்தி, அதனுடைய தாற்பயம், அதனுடைய முக்கியத்துவம் எல்லாம் இடவிடாமல் சாதாரண போதகர்கள், நம்ம மாதிரி போதகர்கள் அல்ல, இது இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். பரிசுத்த ஆவியினால முற்று முழுதுமாக நிரம்பி இயேசு கிறிஸ்து போதிக்கும் பொழுது அந்த மனுஷர்களால் கனி கொடுக்க முடியாமல் போய்விட்டது. இதே மாதிரி ஏராளமான கிறிஸ்தவர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள், அதிகமாக கேட்கிறார்கள். அப்படி கேட்டும் அவர்களால் கனி கொடுக்க முடியாமல் போயிருக்கு. காரணம் என்ன? பிரமாணங்களிலே அவர்கள் பிரமாணத்தை விசுவாசிக்கிறார்கள், அவர்கள் கிருபையை விசுவாசிக்கவில்லை. அப்போ ஆண்டவர் அந்த மாதிரியான விசுவாசிகளை கனகாலத்துக்கு இருக்க விட மாட்டார். என்ன சொல்கிறார்? ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு. ஒரு கனியையும் காண இல்லை, இதை வெட்டி போடு. இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றார். அதற்கு அவன், ஐயா, அப்போ தோட்டக்காரன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவர் அங்கே நிற்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் என்ன மாதிரி என்றால், ஐயா, நான் இந்த வருஷமும் இருக்கட்டுக்கும், 3 வருஷம் முடியுது, நான் இதை சுற்றிலும் கொத்தி போடுவேன். இன்னும் அதிகமாய் அவர்களுக்கு பிரசங்கம் செய்வேன். இன்னும் அதிகமாய் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள பாதைகளை அவர்களுக்கு திறந்து கொடுப்பேன். இனிமேல் இதை வெட்டி கனி கொடுத்தால் சரி, கொடா விட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அப்போ என்ன சொல்கிறார் என்று சொன்னால், 3 வருஷம் முடிந்தது, இந்த வருஷமும் இருக்கட்டுக்கும், நான் போட்டு பார்க்குறேன், இதிலேயும் கனி கொடுக்கவில்லையா இருந்தால் அதை வெட்டி போட்டு விடலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டில் இஸ்ரவேல் முற்றும் முழுதுமாக வெட்டி போடப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இப்பொழுதுதான் அவர்கள் ஒரு நாடாக வந்திருக்கிறார்கள். இவ்வளவு காலமும் அப்போ கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டில் முற்றும் முழுதுமாக அவர்கள் வெட்டி போடப்பட்டார்கள். காரணம் என்ன? கனி கொடுக்கவில்லை. தேவன் கனியை எதிர்பார்க்கிறார். அப்போ பரிசுத்தப்படுத்தலில் முக்கியமான ஒரு பகுதி என்ன? கனி கொடுத்தல். அப்போ கனி கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ எப்படி அவன் கனி கொடுப்பான்? சிலுவையின் செய்தியை அவன் விசுவாசிக்க வேண்டும், கிருபையின் செய்தியை அவன் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் நிலைத்து இருக்கும் பொழுது அந்த கனியை தேவன் பரிசுத்த ஆவியானவர் விருத்தி செய்வாரே தவிர மனுஷனாலே அதை விருத்தி செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்தப்படுத்தல் முக்கியமாக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தருக்காக ஒதுக்கி வைத்தல் எனப்படும். மற்றது நாம் தேவனுக்காக முற்று முழுதுமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தை விட்டு தேவனுக்காக அழைக்கப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். இனி பரிசுத்தப்படுத்தல் என்று சொல்லும் பொழுது விசுவாசி கனி, விசுவாசியில கனி நிச்சயமாக விருத்தி செய்யப்பட வேண்டும். அப்படி விருத்தி செய்யப்படவில்லை என்று சொன்னால் ஏற்கனவே லூக்கா 13:6-9 சொல்லப்பட்டிருக்கிறது, கனி கொடாதது எல்லாவற்றையும் வெட்டி எறிந்து போடும் என்று சொல்லி பரமபிதா கேட்டுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவை கேட்டுக்கொண்டார். அதே நேரம் கிருபையிலும் அவரை அறியும் அறிவிலையும் ஒரு விசுவாசி வளர வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கனி கொடுக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இது பற்றி இன்னும் ஒருக்கா நாங்கள் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த கனியை பற்றி, ஆவிக்குரிய கனியை பற்றி அவ்வளவாய் கவனம் செலுத்துறதில்லை. ஆவிக்குரிய வரங்களை பற்றி அவர்கள் விருப்பமாக இருக்கிறார்கள். நான்
அந்நிய பாசை பேச வேணும், மற்றது நோயாளிகளை நான் குணமாக்க வேணும், எனக்கு அந்த வரம் வேணும், எனக்கு இந்த வரம் வேணும் என்று சொல்லி அதில் பிழை இல்லை, அதில் ஒரு விதமான தவறும் இல்லை. ஆனால் அதற்கு முதல் அந்த விசுவாசி கனியினாலே, ஆவிக்குரிய கனியினாலே விருத்தி செய்ய வேணும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். எவ்வளவு தான் கிடந்தாலும் எந்த விதமான ஆவிக்குரிய வரத்தை பெற்றால் என்ன, கனி இல்லையா இருந்தால் தேவன் வெட்டி போடுவென்று சொல்கிறார். அப்போ கனி இல்லையா இருந்தால் பரலோகம் செல்ல முடியாது என்பதை அப்போ பரிசுத்தப்படுத்தலில் முக்கியமான பகுதி கனி விருத்தி செய்யப்படுதல். அதை பரிசுத்த ஆவியானவர் தான் செய்ய முடியுமே தவிர விசுவாசியினால் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். விசுவாசி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதனை செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மாக்கு எடுத்து 11ஆம் அதிகாரத்துக்கு நாம் போய் 12ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை பார்ப்போம். மறுநாளிலே அவர் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. நம்ம மாதிரி அவரும் மனுஷனாக இருக்கிறார் என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் இன்னும் அதனை சரியாக புரிந்து கொள்வதில்லை. அவர் தேவாதி தேவன், ஆனால் மனுஷனாகவே அவர் சகல இந்த பூமியில் வந்து மனுஷனாகவே செயற்பட்டார். ஏனென்று சொன்னால் மனுஷனுடைய பிரச்சனை மனுஷன்தான் தீர்க்க வேணுமே தவிர தேவன் அல்ல. அப்போ தேவன் அதன் மனுஷனாலே இயலாதபடியால் தேவன் மனுஷனாக வந்தார். அந்த மனுஷனுக்கு நம்ம போல அவருக்கும் பசி ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 12ஆம் வசனத்தை கவனமாக பாருங்கள். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அவர் அதில் இலைகளை இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்போ அத்திமரம் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலை பற்றி அவர் சொல்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஆனால் இலைகளை பார்த்து அவர் அந்த கிட்ட வந்தார் என்று சொல்லிக்க அந்த மாதிரி இலைகள் இருக்குமா இருந்தால் நிச்சயமாக அந்த அத்திமரத்தில் பழம் இருக்க வேணும் என்பது நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். அப்போ இலையை பார்த்த உடனே, காலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இலையை பார்த்த உடனே அப்படிப்பட்ட அத்திமரத்தில் நிச்சயமாக கனி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த அத்திமரத்துக்கு கிட்ட வந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்த்து கொள்கிறோம். அப்போ என்ன நடக்குது? அப்பொழுது அவர் அதன் இடத்தில் வந்தபொழுது அதில் இலை இல்லாமல் வேறொன்றும் காணவில்லை. அப்போ அத்திமரத்துக்கு கிட்ட வந்த பொழுது எல்லாவற்றையும் தடவி பார்த்தார். முழுக்க இலையாகவே இருக்கே தவிர அங்கே கனியை காணப்படவில்லை. அப்போ இந்த அத்திமரம் ஒரு ஏமாத்து அத்திமரமாக இருக்குது, பொய்யான ஒரு அத்திமரமாக இருக்குது, ஏமாற்றுது. இதே மாதிரி தான் இஸ்ரவேலியர்கள் வந்து பொய்யான உபதேசங்களை கேட்டு பொய்யான ஒரு மதத்திலே அவர்கள் இருக்கிறார்கள், உறவை காணவில்லை. அவர்கள் சோடிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் உறவில்லை என்று சொல்லி அவர் கண்டு கொண்டார். அப்போ கிட்ட வந்த உடனே அந்த இலை அவருக்கு தெரியும், இப்படி இலை ஒரு மரத்தில் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அங்கு கனி இருக்க வேண்டும். ஆனால் இந்த அத்தி மரத்தில் அந்த கனியை காணவில்லை. இதே மாதிரி தான் ஏராளமான கிறிஸ்தவர்கள் தோற்றத்திற்கு கனி கொடுப்பவர்களாக இருந்தாலும் கிட்ட அவர்களை வந்து அவர்கள் விசுவாசிக்கிறது என்ன என்று சொல்லி அவர்களை பரிசீலனை செய்யும் பொழுது அவர்கள் பொய்யான விசுவாசத்தில் இருக்கிறார்கள், சோடிக்கப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டு கொள்ளலாம். அப்பொழுது 14வது வசனம், அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் இப்படியான தோற்றம் உனக்குள்ளே இருக்கிறபடியால்
அதாவது கிறிஸ்து இருந்து பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பிரசங்கம் வேண்டாம் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை நீ விசுவாசிக்க போறதா இருந்தால் அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனிய புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சிஷ்யர்கள் கேட்டார்கள். பிறகு அங்கால பார்க்கும் பொழுது என்ன மாதிரி என்று சொன்னால் 19:20 சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் வரும் பொழுது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறத கண்டார்கள். அப்போ கவனமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இஸ்ரவேல் கனி கொடுக்கும், 2ஆம் வருகைக்கு பிறகுதான் அது கனி கொடுக்குமே தவிர அதுக்கு முதல் இஸ்ரவேல் கனி கொடுக்க மாட்டாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் சிலுவையின் செய்தியை கேட்கக்கூடிய வசதி இருக்கிறவர்கள் தாராளமாக கனி கொடுக்க முடியும். அதை அவர்கள் உதாசீனம் செய்வர்களாக இருந்தால் அதாவது பட்டுப்போம், அதாவது ஆண்டவர் அதனை சபிக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசிகள் என்ற பிரச்சனை என்னன்றதை நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அநேகமானவர்கள் விசுவாசித்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட பின்பு தங்களுடைய பரிசுத்தத்தை சுயத்தினால சுயபலத்தினாலே அவர்கள் பரிசுத்தப்படுத்துகிறார்கள் என்று நாங்கள் அறிந்து கொள்ளணும். அது ஒரு பொழுதும் சாத்தியப்படாது. மறுபடியும் பெறுகிறேன், அநேகமான கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட பின்பு பரிசுத்தத்தை எப்படி அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய சுய பலத்தினால பரிசுத்தத்தை செய்கிறார்களே தவிர விசுவாசத்தில் நிலைத்திருந்து அவர்கள் ரட்சிப்பை செய்வதில்லை. ஆனபடியால் தங்களுடைய சுயபலத்தினாலே அவர்கள் பரிசுத்தப்படுத்தும் பொழுது அது ஒரு பொழுதும் சாத்தியப்படாத ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கலாத்தியரில் இந்த பிரச்சனை முழுதுமாக பரிசீலனை செய்யப்பட்டு கலாத்தியர் நிருபம் முழுக்க இதே பிரச்சனை. நியாயப்பிரமாணத்தை நீங்கள் விசுவாசி இயலாது, நியாயப்பிரமாணத்தினால் ஏற்படும் கிரியைகளை நீங்கள் பின்பற்ற முடியாது, ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு சாத்தியமாகாது, பாவ சுபாவம் உங்களில் உயிர் பெற்றேளும் என்று சொல்லி கலாத்தியர் நிருபத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கலாத்தியர் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டுப்பட்டு போயிருந்தார்கள். அவர்கள் சரியான முறையில் ரட்சிக்கப்பட்டு இருந்தும் கடைசி பிரமாணங்களுக்கு அவர்கள் செவி கொடுத்து பிரமாணங்களை அவர்கள் பின்பற்ற தொடங்கின உடனே பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக அவர்களுக்கு சொல்றார், அது சாத்தியப்படாது, உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்த முடியாது, நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் நீதிமானாகிறதில்லை. இப்படியே முழுதுமாக இதை பற்றி கலாத்திய நிருபம் மிக முக்கியமான ஒரு நிருபம். மனுஷகுலத்தின் அந்த கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையை பற்றி தெளிவாக காட்டுகிறது இந்த கலாத்திய நிருபம். அப்போ கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எவ்வளவுதான் கடுமையாக முயற்சி செய்தாலும் தங்களால் எதையும் சரியான முறையில் செய்ய முடியவில்லை என்பதனையும் சரியாக வாழ முடியவில்லை என்பதனையும் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தாங்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியினாலும் புது சிருஷ்டியாக இருக்கிறபடியினாலும் பரிசுத்த ஆவி தங்களில் இருக்கிறதுனாலும் பரிசுத்த ஆவிக்குள்ள ஞானஸ்நானம் செய்யப்பட்டு அந்நிய பாஷையை தாங்கள் பேசுகிறபடியினாலும் இப்பொழுது ஏதனையும் தங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது சாத்தியப்படாது. நேரம் இப்பொழுது சமீபமாகிவிட்டது. இதை பற்றி நான் அடுத்த செய்தியில் தெளிவாக உங்களுக்கு பிரசங்கிக்க இருக்கிறேன். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும்.
தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.